சுடருக்கு என்னாச்சு? டாக்டர், சிஸ்டர், டாக்டர், நர்ஸ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டாக்டர், சீக்கிரம் வாங்க. டாக்டர், சுடர் என்னாச்சுங்க? பாருங்க டாக்டர். ஆக்சிஜன் மாஸ்க் போடுங்க. கொஞ்சம் ஓகே பாருங்க. மேடம். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு மேடம்? இமிடியேட்டா பிளட் கொடுக்கணும். ஓகே மேடம். இல்லனா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும். ஐயோ, மேடம், பி நெகட்டிவ் எங்கேயுமே ஸ்டாக் இல்லைன்னு சொல்றாங்க. பிளேட்லெட்ஸ் பேக் நைட் வந்துரும். சரி, இப்போதைக்கு ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கட்டும். இன்ஜெக்ஷன் எடுத்து போடுங்க. ஓகே மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் வந்து சுடர் பிளட் குரூப் சொல்லி சாம்பிள் கொடுக்க போனாரு. எல்லாம் ஓகேவா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகேனா அவரை உடனே இங்க கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். மேடம் சொல்லுங்க. சுடருக்கு பிளட் கொடுக்கறதா ஒருத்தர் வந்தார்ல? ஆமா. அவரோட சாம்பிள் ரிப்போர்ட் ரெடியா? ரெடியா இருக்கு. சீக்கிரம் கொடுங்க மேடம். என்னங்க? கொடுங்க மேடம். நான் தான் மேடம் பிளட் சாம்பிள் கொடுத்தேன். என் பொண்ணு, நான் அந்த பொண்ணுக்கு பிளட் கொடுக்கலாங்களா? உங்க சாம்பிள் பாசிட்டிவா இருக்கு சார், நீங்க கொடுக்கலாம். வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க படுங்க. படுத்துக்கோங்க சார். சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவு என்ன? பெற்ற மகள் பிரிகின்றாள், அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை என்ன? காற்றை போல் ரயில் ஒன்று கடந்து போன பின் கை காட்டி மரம் கொள்ளும் தனிமை என்ன? மாயம் போல் கலைகின்ற மனித வாழ்க்கையில் சொந்தங்கள் சொல்லிச் செல்லும் செய்தி என்ன? பாசத்தின் ஊடாக ஞானம் கொள்ள படைத்தவன் புரிகின்ற சூழ்ச்சி என்ன? ஓகே சார், நீங்க உடனே போய் ஜூஸ் குடிங்க. சார், ரொம்ப நன்றி சார். ஓகே. வெற்றி, என்னாச்சு? டேய் புலி, சுடர் மயக்கத்துல இருக்கா போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய், சரியாயிரும்டா, நீ பயப்படாம இரு. கவலைப்படாதடா. என்னடா மேடம், இன்னும் எவ்வளவு வேணாலும் பிளட் எடுத்துக்கோங்க மேடம். அந்த பொண்ணை பார்க்க பாவமா இருக்கு. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். சார், அப்படியெல்லாம் உடனே எடுக்க முடியாது. சுடருக்கு பிளட் ஏறிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளேட்லெட்ஸ் பேக் வந்துரும்.
வா வா. ஐயோ சுடர், சரளா என்னாச்சு? என்ன? தெரியலங்க, சுடருக்கு திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் யாரோ ஒரு புண்ணியவன் வந்து ரத்தம் கொடுத்துட்டு போனாரு. கடவுளே, இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை சரளா. சரளா, நீ சுடரை பார்த்துக்கோ, நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, பசங்க வர நேரமாச்சு, நான் வீட்டுக்கு வேற கிளம்பணும். சரி, நான் வந்ததும் நீ கிளம்பு. மேடம், சொல்லுங்க சார். பில் பே பண்ணணும். சுடர் பேஷண்ட் நேம் கொடுங்க சார். 15,000 ரூபாய் கட்டணும் சார். கரெக்டா இருக்கு சார். என்னங்க சார் பில்லு? தேங்க்யூ மேடம். ஏங்க பணம் கட்டியாச்சா? கட்டியாச்சு சரளா. சரி பாத்துக்கோங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். போனுக்கு சார்ஜ் போட்டுக்கோங்க, ஏதா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் காலையில வரேன். சரி சரளா, பார்த்து பத்திரம். பசங்களை பத்திரமா பார்த்துக்கோ. சரி. இதுக்கு மேல நம்மளால போராட முடியாதுக்கா. அந்த சாமி தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி. மனுஷங்க கைவிட்டாலும் தெய்வம் கைவிடாதுக்கா. அவங்க சொன்ன பரிகாரத்தை செஞ்சா கண்டிப்பா என் அண்ணன் உயிரை அந்த தெய்வம் காப்பாத்தும்க்கா. மேடம் சார். இப்போ அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு? இன்னும் எவ்வளவு வேணாலும் ரத்தம் எடுத்துக்கோங்க. சார், நீங்க இன்னும் கிளம்பவே இல்லையா? சுடருக்கு பிளேட்லெட்ஸ் பேக் போட்டிருக்கோம். நைட் எடுத்த டெஸ்ட்ல கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மறுபடியும் காலையில 10 மணிக்கு டெஸ்ட் எடுக்கணும். கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் ஃபர்தர் டேமேஜஸை தடுக்க முடியும்.